இவ வந்து அழுதுட்டா. ஓகே. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து குவிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு அழுதா. அப்ப நாங்களும் வந்து நமக்கு அந்த சர்க்கிள் தெரியாது, நம்ம இருக்கிறது வெஸ்ட் தாம்பரம். ஸோ கிளாசிக்கல் பத்தி எனக்கும் எதுவுமே தெரியாது, பட் அந்த இன்ட்ரெஸ்ட் எங்களை மீறி இருந்தது, அவளுக்கும் இருந்தது. அப்ப நாங்க சர்ச் பண்ணிட்டு மேம் கிட்ட வந்து நாங்களுமே கொஞ்சம் அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எமோஷனல் ஆயிட்டோம். மேம், சப்போஸ் நீங்க ஏதாவது கிளாஸஸ் எடுக்கிறீங்க ஆன்லைன்லனா நீங்க ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்கும்போது வந்து அவங்க மேம் வந்து கோவிட் வந்துருச்சுங்க. அது எல்லாருக்கும் பேடு. பட் என்னன்னா அந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சனால இவளுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த குரு திருப்பி கிடைச்சாங்க. ஸோ ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் போகுது கோவிட் டைம்ன்றனாலன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கலான்ட்டு இருக்கேன், பட் இன்னும் நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல. நீங்க ஜாயின் பண்றதுன்னா ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வச்சப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த கேப்ல ஃபர்ஸ்ட் கோவிட்ல வந்து அந்த டான்ஸ்ல இவ இன்ட்ரெஸ்டடா இருந்தனால யூடியூப்ஸ்ல இருக்க சாங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுப்பேன். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண. ஆக்சுவலா இவளுக்கு மியூசிக் தெரியாது, எங்களால எல்லா கிளாஸ்லயும் சேர்க்க முடியாதனால டான்ஸ்ல தான் ஜாயின் பண்ணோம். அதுவும் இந்த மாதிரி குவிட் ஆயிடுச்சு. நான் உடனே சரி நம்ம ஏன் இது பாப்பாக்கு வரும்போது நம்ம அதை டவுன் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு சாங்ஸ் செலக்ட் பண்ணி அவ கத்துக்க சொல்லுவேன். அவளே அந்த மியூசிக்கை கேட்டு கேட்டு அடவுஸ் எல்லாம் தட்டி ஜதிக்கு அவளே ஸ்டெப் போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த சாங் நான் எடுத்து கொடுக்கும்போது கர்ணன் சொல்லிட்டு ஒரு வர்ணம், அதை நான் வந்து எடுத்து கொடுக்கும்போது அவ அழுதா. சோ டஃப், எனக்கு எதுவுமே புரியவே இல்லை, நான் என்ன எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொன்னப்போ நான் வந்து இல்ல உன்னால முடியும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இவ கத்துவா, எனக்கு தெரியலம்பா, முடியும்னு சொல்லிட்டு பேசி சாஃப்டா பேசி கோமா பேசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடும்போது நான் சொல்லி கொடுப்பேன், இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு வீடியோஸை பார்த்து நானும் வந்து கால் தட்டுறது, மூமெண்ட்ஸ், ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது பாப்பா வந்து கர்ணன் ஃபர்ஸ்ட் கத்துட்டு அவங்க மேம்க்கு வந்து நான் வீடியோ எடுத்து அனுப்பினேன். ஸோ மேம் வந்து அதை பார்த்துட்டு மியூசிக் தெரியாம டான்ஸ்னா வந்து என்னன்னு தெரியாம அடவு பேட்ச் வந்த குழந்தை வந்து லேர்ன் பண்றான்னு சொல்லிட்டு ரியலி மேம்க்கு வந்து நான் ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்றேன். என்னன்னா அவங்க வந்து பிரெக்னன்சி டெலிவரி ஆன டைம் அப்போ அவங்க குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு அவங்க ஒரு 2 hours வரைக்கும் 3 hours வரைக்குமே இவ இப்படி கத்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. வேற எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ இந்த மாதிரி ஒரு நிறைய சாங்ஸ் 10 songs கிட்ட அவளாவே யூடியூப் பார்த்து கத்துண்டு மேம்க்கு கால் பண்ணும்போது அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட சப்போர்ட் வந்து ஹாசினிக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆனிச்சு. அவங்க ஹெல்ப் இல்லைன்னா நம்ம என்னதான் கத்துட்டாலும் சின்ன மிஸ்டேக்ஸ் கூட இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவங்களோட ஹெல்ப் அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.